ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவன் சக்தி சேனல். நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிங்கிள் க்ரோஷனில் டிக்ரீஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து பார்த்துக்கலாம். த்ரெட் எடுத்துக்கோங்க, கட்டரு, ஹூக் எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 10 சிங்கிள் க்ரோஷே வந்து போட்டு வச்சுருக்கேன். ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு திருப்பிட்டு நான் செயின் போட்ட இடத்துலையே ஒரு சிங்கிள் க்ரோஷே வந்து போட்டுட்டு அடுத்தது செயினில் வந்து செயின் எடுத்து இந்த இதை வந்து யான் அவுட் பண்ணி எடுக்கக்கூடாது. டிக்ரீஸில் வந்து அடுத்த செயினில் ஊக்க விட்டு திருப்பி எடுத்து இப்போ 3 லூப் இருக்கும். அந்த 3 லூப்பையும் எடுக்கிறது தான் டிக்ரீஸ். சிங்கிள் க்ரோஷே டிக்ரீஸ் சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், திரும்ப போடுறேன். யானை உள்ளே விட்டு எடுத்து புல் பண்ணி எடுத்து 2 லூப் இருக்கும். அடுத்த செயினில் திரும்ப யான் அவுட் பண்ணி எடுத்து இப்போ எடுத்தால் 3 லூப் இருக்கும். அந்த 3 லூப்பையும் ஒரே லூப்பில் எடுக்கணும். சிங்கிள் க்ரோஷே டிக்ரீஸ். திரும்ப போடுறேன் பாருங்கள். நான் எப்படி போடுறேன்றதை பார்த்துக்கோங்க. அப்படியே பக்கத்துலேயே கொடுத்து எடுத்து இப்போ 3 லூப் இருக்கும். 3 லூப் வந்ததும் இப்போது யான் அவுட் பண்ணி எடுத்து ஒரே லூப்பில் எடுக்கணும். இதுதான் டிக்ரீஸ். ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் டிக்ரீஸ் பண்ணணும், குறைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போது வந்து இந்த டிக்ரீஸ் ஸ்டிச்சை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ 3 லூப் வந்துருச்சா? இப்போ ஒரே யானில் 3 லூப்பையும் எடுக்கிறேன். லாஸ்ட் ஸ்டிச் வரும்போது சிங்கிள் க்ரோஷே போட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதுதான் சிங்கிள் க்ரோஷே டிக்ரீஸ். இதை போட்டுட்டு என்னோடய குரூப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா குரூப்பில் வந்து கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.